சார், இந்த பதிவை நான் ஏன் மெசேஜுக்கு முன்னாடியே சொல்கிறேன்னா, பலர் பாதி வரைக்கும் தான் கேட்குறாங்க. ஸோ ஏன் நான் இதை முன்னாடியே போடுறேன்னா, இந்த முழு மெசேஜும் கேட்குறதுனால நிச்சயமாக உங்களுக்கு பலன் உண்டுங்கிறதுக்காக தான் நான் இந்த மெசேஜுக்கு முன்னாடி இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நான் 20 வருஷமாக ஊழியம் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் காணிக்கை வாங்காமல் தான் ஊழியம் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? இப்போது இந்த மெசேஜில் என்ன விஷயம் இருக்குதுன்னு சொன்னால், கர்த்தர் நம்மளை எந்த அளவுக்கு பாதுகாத்து அருமையாக வழிநடத்துவாருங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. சரிங்களா? நாம் எப்படி வாழணும், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் நம்ம எப்படி வாழணுங்கிறத பற்றி தான் இந்த மெசேஜில் இருக்கும். இப்போ பாருங்கள், 20 வருஷமாக ஊழியம் பண்ணுறேன், நான் இது வரைக்கும் காணிக்கை வாங்கலை. சரிங்களா? எனக்கு உடம்பு முடியலைங்கிறது எப்படி சொல்லன்னா, உண்மையிலே ஒவ்வொரு நாள் இரவையும் தாண்டி பகல் பார்க்குறது அவ்வளோ கவலையாக இருக்கும், அவ்வளோ வேதனையாக இருக்கும், அவ்வளோ உடம்பு முடியாமல் நான் இந்த பதிவை போட்டுட்ருக்கேன். இதை விட இன்னொன்று, நான் இருக்கிறது வாடகை வீடு. சரிங்களா? என் ஒய்ஃபு இன்றைக்கி தான் கடைசி நாள் வேலைக்கு போகிறாங்க. இதுக்கப்புறம் என் ஒய்ஃப் வேலைக்கு போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு உடம்பு முடியல, அதனால் வேலையை விட்டு போக வேண்டாம்னு சொல்லி நிறுத்திட்டேன். சரிங்களா? ஸோ இனி நாங்கள் ஒவ்வொரு நாள் சாப்பாட்டையும் தேவனை நம்பி தான் வாழ போகிறோம். நான் எப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லேருந்து இந்த வீடியோ போடுறேன்னா, நான் காணிக்க வாங்க மாட்டேன். என் ஒய்ஃபோட வேலையும் இனிமேல் இல்லை. என் பையன் படிச்சுட்டு இருக்கான் காலேஜில். சரிங்களா? அப்போது எங்களுடைய வருமானம் என்னவாக இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்களேன். இப்போவும் சொல்கிறேன், எனக்கு வருமானத்துக்கு ஏதாவது வழி பண்ணுவீங்களான்னு கேட்க வரல. கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன். ஏன்னா என்னை தேவன் மட்டும் நடத்துகிறார். கடனே இல்லாமல் தான் நான் இன்றைக்கி வரைக்கும் இருந்துகிட்ருக்கேன். நான் என் ஒய்ஃப் ப்ரைவேட் ஸ்கூலில் சின்ன டீச்சராக வேலை செய்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ அதுவும் வேண்டான்னு சொல்லி தான் நிறுத்திட்டேன். ஏன்னா தேவன் நடத்துவார் இல்லைங்களா? அப்போ நான் இப்போ உலகத்தின் பார்வையில் நான் இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இருக்கேன்னா, எனக்கு உடலில் பலனே கிடையாது. சரிங்களா? வேறு வருமான வாய்ப்பும் இல்லை. ஆனால் தேவன் நடத்துவாருங்கிற மிகப்பெரிய விசுவாசத்தில் தான் நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய நாளை தள்ளிகிட்ருக்கேன். ஏன்னா தேவன் உண்மை உள்ளவர், அவர் நல்லவர் இல்லைங்களா? அவரை நம்பி இருக்கிறவங்கள தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். தேவன் விரும்புவதெல்லாம் அவர் சித்தப்படி செய்து பரிசுத்தமாக வாழ்ந்து தேவன் பார்க்கிறாருங்கிற அந்த பயத்தோடு நம்ம வாழணும். இதுதான் தேவன் விரும்புவது. சரிங்களா? ஸோ தயவுகூர்ந்து இந்த பதிவை முழுசாக கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான கவலையும் பலவீனமும் பாரமும் துக்கமும் எது வந்தாலும் கர்த்தர் உங்களை கண்டிப்பாக அவைகள் எல்லாவற்றிலிருந்து மீட்பாருன்னு விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பேசலாம். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோன்னா, நம்மக்கிட்டேருந்து தேவன் எதை எதிர்பார்க்குறார், நம்மக்கிட்ட தேவன் எதெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுறார் அப்படிங்கிறத குறித்து தான் பார்க்க போகிறோம். பார்த்தோம்னா தேவன் நம்மக்கிட்ட என்ன விதமான குணங்கள் இருக்கணும், நாம் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் எப்படிலாம் இருக்கணுங்கிறத தேவன் நமக்கு வாழ்ந்தும் காட்டிட்டு போயிருக்கார் இல்லைங்களா? அதை குறித்து பார்ப்போம். நம்ம அப்போ தான் தேவன் எப்படியெல்லாம் நம்மளை நேசிக்கிறார், எப்படிலாம் நம்மளை வாழ சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்க முடியும். இதில் பார்த்தோம்னா, அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துக்கு போகிறதுக்கு முன்பாக யூதாஸ் காரியத்தோட அந்த மனுஷனால் காட்டி கொடுக்கப்பட்டார் இல்லைங்களா? அந்த காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ஆரம்பத்திலேயே பார்த்தோம்னா மல்கூஸுங்கிறவனுடைய காதை பேதுரு என்ன பண்ணுவார், போய் அவசரப்பட்டு வெட்டி விட்டுருவார் இல்லைங்களா? அந்த வெட்டின காதை தேவன் எடுத்து ஒட்ட வச்சுருப்பார். நல்லா பாருங்கள், எத்தனை பயங்கரமான நேரம் இல்லைங்களா? அந்த நேரத்தில் தேவன் நிதானம் தவறாமல் இருந்தார். நம்ம வாழ்க்கையில் எத்தனை ஒரு பரபரப்பான விஷயங்கள் வந்த உடனே நம்ம உண்மையில் துணிஞ்சு அக்கிரமம் பண்ணுறவங்களோ அயோக்கியத்தனம் பண்ணுறவங்களோ இல்லை. ஆனால் என்ன நடக்குது, பல நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் அவசரமான காரியங்கள், என்ன சொல்கிறது, ஒரு நெருக்கடியான அந்த காலம் வரும்போது நம்ம பதறி போய் நம்முடைய ஒரிஜினல் என்ன சொல்கிறது குணநலங்களும் கூட மாறி போயிடுது இல்லைங்களா? அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம வீணாக பேசுகிறதோ இல்லை வீணாக சண்டைக்கு போகிறதோ, அதிக பிரசங்கத்தனமான காரியங்களை செய்கிறதோ, தவறான காரியங்களை செய்கிறதோ அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை செய்கிறோம். செஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், அந்த சுச்சுவேஷன்லாம் முடிஞ்சு நார்மலானவொன்னே நம்ம செஞ்சதுக்காக எத்தனையோ தடவை வருத்தப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? ஆனால் தேவன் பாருங்கள் எவ்வளோ நிதானமாக இருந்தார். அப்போ நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ நிதானமாக இருக்கணும், அந்த நிதானத்தை தருவர் தேவனாகிய இயேசு கிறிஸ்து, ஆவியானவர் தான் இல்லைங்களா? இப்போ பாருங்கள், அது கெத்செமனே தோட்டத்தில் தேவன் பாடுகளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக மல்கூஸோட காதை தேவன் ஒட்ட வச்சார். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக தேவன் வேதனைகளையும் பாடுகளையும் எவ்வளோ பயங்கரமான காரியங்களை சகிச்சார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சிலுவையில் தேவன் அறையப்பட்டார் இல்லைங்களா? அதே மாதிரி பாருங்கள், தேவன் கடைசியாக மரித்த பிற்பாடும் தேவன் என்ன பண்ணார், அவருடைய விழாவில் ஒருத்தன் என்ன பண்ணுறான்,
ஈட்டியை கொண்டு வந்து குத்துறான் இல்லைங்களா, அவன் பேர் வந்து லாங்கினஸ் அப்படிங்கிற மனுஷன். அந்த லாங்கினஸ்ங்கிற அந்த போர் சேவகன், ரோம போர் சேவகன் இயேசு கிறிஸ்துவோட இருதயத்தில் ஈட்டியால் குத்துனாலும் அந்த சமயத்தில் ஈட்டிக்குள் அந்த இருதயத்திலேருந்து வந்த ரத்தமும் தண்ணி அவன் கண்ணில் பட்டு பார்வை குறைபாடு உள்ளவனாக இருந்தால் அவன் கண்ணில் அந்த பார்வையை தேவன் சரி பண்ணார். பாருங்கள், தேவன் ஆரம்பத்துலேயும் பாடு அனுபவிக்க போகிற ஆரம்பத்துலேயும் தேவன் என்ன பண்ணார், ஒரு அதிசயம் செஞ்சார் இல்லைங்களா. அதே மாதிரி தேவன் தன்னை எல்லாம் முடித்த பிற்பாடும் தேவன் ஒரு அதிசயம் செய்தார். அப்போது அவர் தேவன் இதுலேருந்து நமக்கு என்ன சொல்ல வர்றார் தெரியுங்களா, நாமளும் கர்த்தருடைய சாயலில் வாழ ஆரம்பித்தோம்னா நாம் இருந்தாலும் நம்மளை கொண்டு தேவன் அதிசயம் செய்ய வைப்பார். அல்லேலூயா. அதே போல் நாம் அங்கே இல்லைனாலும், ஒருவேளை மரித்தாலும் மட்டும் இல்லை, நாம் அங்கே இல்லைனாலும் நம்மளை கொண்டு தேவன் அங்கே அதிசயங்களை செய்ய வைக்க வல்லவராக இருக்கிறார். அதாவது நாம் என்றைக்கோ பேசின வார்த்தைகள், நம்ம என்றைக்கோ செய்த காரியங்கள், இல்லை நம்ம வேண்டான்னு ஒதுக்கி வச்ச காரியங்கள், இப்படிப்பட்ட பல காரியங்கள் மற்றவங்களுக்கு திடீர்னு ஆசீர்வாதமாகவும் நன்மையாகவும் மாறும். நாம் விசுவாசிக்கணும். ஏன்னா தேவன் நான் செய்ததை காட்டி நீங்கள் அதிகமாக செய்வீங்க சொல்லியிருக்கார் இல்லையா. அப்போது பாருங்கள், ஆரம்பத்துலேயும் தேவன் ஒரு பெரிய அதிசயம் செய்தார், காதை ஒட்ட வச்சார். முடிவிலையும் தேவன் மிகப்பெரிய அதிசயத்தை செய்தார். இப்போ அதனால் என்ன நடந்துச்சு தெரியுங்களா, அந்த லாங்கினஸ்ங்கிற மனுஷன் இரத்த சாட்சியாக மரித்தார். ஒரு போர் சேவகனாக இருந்தவர், அவரை எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ண முடியுமோ அதுக்கப்புறம் சித்திரவதை பண்ணாங்க. ஆனாலும் அந்த மனுஷன் என்ன பின்மாற்றத்துக்கு போகவே இல்லை. அவரோட நாக்கை வெட்டினாங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லி என்னென்னமோ காரியம் செய்தாங்க. ஆனாலும் அவர் தன்னுடைய ஜீவனை இழக்கிற வரைக்கும், அதாவது தலையை வெட்டி கொன்னாங்க, இரத்த சாட்சியாக அவர் மரித்தார். அது வரையிலும் அவர் இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கவே இல்லை. எத்தனை பெரிய பாடு துக்கம் வேதனை வந்தாலும் அவர் தேவனை விட்டு பின்னாடி போகவே இல்லை. கர்த்தருக்கு உண்மையாக இருந்தார். சரிங்களா. அப்போ நாம் எத்தனை அதிசயங்களை தேவன்கிட்டருந்து வாங்குகிறோம், எத்தனை அற்புதங்களை நம்ம தேவன்கிட்டருந்து வாங்குகிறோம், எத்தனை ஆசீர்வாதங்களை தேவன்கிட்டருந்து வாங்குகிறோம். நம்ம யோசிச்சு பாருங்கள், நம்மளால் முடியாத எத்தனையோ காரியங்களை தேவன் நமக்கு செய்கிறார் இல்லைங்களா. அப்போது அவ்வளோ ஆசீர்வாதத்தை வாங்குகிற நாம் எவ்வளோ தூரத்துக்கு உண்மையாக இருக்கிறோம். சரி சொல்லலாம், நாங்கள் எங்கே ஆசீர்வாதமாக இருக்கோம், நாங்கள் இன்றைக்கி இவ்வளோ கடனில் இருக்கோம், நாங்கள் இன்றைக்கி இவ்வளோ துக்கத்தில் இருக்கோம், நாங்கள் இவ்வளோ வியாதியில் இருக்கோம், இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம், எங்களுக்கு எங்கே தேவன் செய்தார்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். உண்மைக்கு சொல்கிறேன், நாம் முழுகாமல், நாம் மறிக்காமல், நாம் இல்லாமல் போகாமல் இருக்கிறது தேவனுடைய சுத்த கிருபை. ஆமாம் தானுங்களா. நாம் முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுப்போம். இன்றைக்கி நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே தேவன் தான். ஏன்னா இதை விட மோசமாக போயிருக்க வேண்டிய நான் இன்றைக்கி அப்படி போகாமல் இன்றைக்கி இந்த அளவுக்கு சுகமாக இருக்குவோ, இல்லை இந்த அளவுக்கு பலனாக இருக்குவோ, இந்த அளவுக்கு நான் வாழ்கிறதுக்கு காரணமே தேவன் தாங்கிறத முதல்ல நம்பணும். அதுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். இதுதான் உண்மை. ஏன்னா நம்மளை விட பயங்கர வேதனைப்படுறவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. இதை விட நீங்கள் என்ன நினைக்கலாம்னா, நம்ம பணம் இல்லை, நம்ம மிடில் கிளாஸு, நம்ம ஏழை அப்படி நினைக்கலாம். ஆனால் பெரிய பெரிய பணக்காரங்களே, கோடீஸ்வரங்களே நம்மளை விட வேதனையிலையும் துக்கத்துலேயும் பாடலையும் இருக்காங்க. இது நமக்கு தெரியலங்கிறதுனால நம்ம அப்படி நினச்சிட்டு இருக்கோம், அவங்களாம் நல்லா இருக்காங்க. இல்லை, நம்மளை தேவன் எவ்வளோ நல்லா வச்சுருக்காருன்றதை முதல்ல நீங்கள் விசுவசிக்கணும். ஒரு பணமோ பொருளோ அல்ல, தேவன் நமக்கு பாராட்டின கிருபை எவ்வளோ பெருசுங்கிறது நாம் முதல்ல நம்ம இருதயத்தின் பூர்வமாக உணர்ந்து அதை நம்ம அறிக்கை பண்ணாதான் தேவன் நமக்கு அடுத்தடுத்த காரியங்களை செய்ய தடையில்லாமல் இருக்கும். சரிங்களா. இந்த பிசாசினால் போடுற இந்த தடையே நான் ஒன்றும் இல்லை, எனக்கு ஏன் இவ்வளோ ஆச்சு, நாம் இப்படியா கீழ் நோக்கி போக முடியாத காரியங்களை தான் அது செய்யும். நம்ம அப்படியா சிந்திக்கிறதுனால, பேசுகிறதுனால, அறிக்கை செய்கிறதுனால நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் அதனாலேயே தடைப்படும். அதனால் நாம் எப்படி வாழணும், கர்த்தர் என்னை உண்மையிலே இந்த உலகத்தில் உள்ள மக்களில் எத்தனையோ பேரை விட என்னை நல்லா வச்சுருக்கிறார். அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு காரியம் வர்றதுக்கு யோசிச்சு பாருங்களேன். ஆனால் நான் என்ன பண்ணேன் இப்படி வாழ்கிறதுக்கு, இந்த சிந்தனை நமக்குள்ளே இருக்கணும். இவ்வளோ அப்போது அதே மட்டும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் இத்தனை துக்கமோ இல்லை வேதனையோ பாடோ கஷ்டமோ வர்றதுக்கு நான் தான் காரணம். ஒவ்வொருத்தர் தான் காரணமாக. தேவனுக்கு வந்து கொடுத்துருக்க மாட்டார் இல்லைங்களா. தேவன் போய் கடன் வாங்கன்னு சொல்லுவாரா? இல்லை இல்லையா. தேவன் நம்ம உடம்பை ஒழுங்காக பராமரித்து நடத்தணும்னு சொல்லுவார்ல. நாம் அதை பராமரித்து பாதுகாத்து வழி நடத்திருக்கணும் இல்லையா. நாம்
ஒரு சிலருக்கு தேவனுடைய அதிசயத்துக்காக தேவன் தன் மகிமையை வெளிப்படுத்த தேவன் ஒரு சிலரை பயன்படுத்துவார். அப்படியாக நடக்கிற பாக்கியவான்களாக நாம் இருப்போம். அது தவிர மற்றபடி எல்லா கஷ்டமும் வேதனையும் நம்மளால் தான் வந்திருக்கோம் இல்லைங்களா? அது தேவன் மேலே பழி போடுறதுனால பிரயோஜனமே இல்லை. சரிங்களா? ஏன்னா அவரால் படைக்கப்பட்டவங்க நாம். சரிங்களா? அவர் நம்மளை பயன்படுத்துறதுக்கு எப்படி வேணாலும் பயன்படுத்துறதுக்கு தேவனுக்கு உரிமை இருக்குது. அப்போ நாம் என்ன செய்யணும்? அவரை உண்மையின் புத்தகமாக துதிக்கணும். எந்த நிலையில் இப்போ இருக்கிற இந்த வேதனை, கஷ்டம், துக்கம், பாடு, சோர்வு, இல்லைங்களா இந்த கடன் எல்லாம் இந்த வியாதியில் இப்படி இந்த நிலையில் நாம் தேவனை உண்மையாக துதித்தோம்னா தேவன் உண்மைக்கு நம்மளுடைய நிலைமையை உடனே மாற்ற அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார் இல்லைங்களா? இதை நம்ம உணரணும். அதை விட்டுட்டு நாம் புலம்ப ஆரம்பித்தோம் சொன்னால் நம்மளுடைய நிலைமையை தேவனால் மாற்ற நாமளே தடையாக இருக்கிறவங்களாக இருப்போம். அதனால் தேவன் நம்மளை எந்த அளவுக்கு நேசிக்கிறாருங்கிறத நாம் உணர்ந்து அறிக்கை செய்ய தான் கர்த்தரோட மகிமை நம்ம வாழ்க்கையில் நடக்கும். சரிங்களா? இப்போ தேவன் என்ன காரியம் செய்தார்? தன்னுடைய இக்கட்டான நேரத்தில், தன்னுடைய பயங்கரமான சோதனை நேரத்துலையும் தேவன் அதிசயம் செய்தார் இல்லைங்களா? மற்றவனை ஆசீர்வதித்தார். இதை நம்ம உண்மையிலே புரியணும். அதை நமக்கு தேவன் தன் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டினார். அப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கோம்? துக்கமாக இருக்கும், வேதனையாக இருக்கும், கஷ்டப்படுறோமா, ஒரே நெருக்கடியான சூழ்நிலையாக இருக்கா? இந்த நிலையில் நம்ம அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். இந்த நிலையில் நம்ம மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறவங்களாக இருக்கணும். சபிக்கிறவங்களாக இருக்கக்கூடாது, முணுமுணுக்கிறவங்களாக இருக்கக்கூடாது. மற்றவங்களுக்கு நம்மளால் இயன்ற நன்மைகளை செய்ய அந்த நேரத்துலையும் நம்ம முயற்சி செஞ்சோம்னா கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். எப்படி பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினாரோ, இன்றைக்கி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசு கிறிஸ்து நாமமாக இருக்கிறதோ நம்மளை இயேசு கிறிஸ்து உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். நம்ம இந்த நிலையில் கர்த்தரை உண்மையாக தேடணும்னா, நாம் இருக்கிற இந்த நிலையில் கர்த்தருக்கு நம்ம உண்மையாக நம்ம வாழ்வோம்னா, நம்ம இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு நன்றி செலுத்தி விசுவாசம் உள்ளவர்கள, அவருக்கு உண்மை உள்ளவர்கள கீழ்ப்படைந்து வாழ்வோம்னா கர்த்தர் இன்றைக்கு நம்மளுடைய இந்த மோசமான, பலவீனமான, வேதனையான அந்த சூழ்நிலையை மாற்ற போதுமானவராக இருக்கிறார். கடனாக அதிசயத்தக்க விதமாக மறையும். நாம் அடுத்தவங்களுக்கு முழு மனசோட எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் உதவ முன் வரணும், ஆசீர்வதிக்க முன் வரணும். சரிங்களா? வேதனை நேரத்தில் நம்ம ஆசீர்வதிக்கும் போது அது 2 மடங்காக பல மடங்காக நம்ம தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கும், உயர்த்தும், நம்ம மேலே பிரிய வைக்கும். தேவனுக்கு ரொம்பவும் ஆவலாக இருப்பார். ஏன்னா என்னை போலவே என் பிள்ளையும் செய்கிறான். நான் இன்னைக்கு கிரிக்கெட்டில் இருக்கும்போது அடுத்தவனை ஆசீர்வதித்தேன், என் பிள்ளை இன்னைக்கு கிரிக்கெட்டில் இருக்கான், அவன் அப்பவும் என்னை போலவே ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லி தேவன் நம்ம மேலே அதிகமான கரிசனை உள்ளவராக இருப்பார். ஸோ இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்றைக்கி நீங்கள் வேதனையில் இருக்கீங்களா, கஷ்டத்தில் இருக்கீங்களா, கடனில் இருக்கீங்களா, உண்மைக்கு அதை குறித்து புலம்பாதீங்க, கவலைப்படாதீங்க. கர்த்தர்கிட்ட நன்றி சொல்லுங்கள். இதை விட மோசமான நிலைக்கு நான் போகாமல் இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. என்னை விட மோசமான நிலையில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அப்படி இல்லாதபடிக்கு என்னை ஆசீர்வதித்தீரே நன்றின்னு சொல்லி நாம் மற்றவங்களுக்கு எல்லா நேரத்திலும் ஆசீர்வாத ஊற்றாக இருக்க நம்மளை ஒப்பு கொடுப்போம்னா கர்த்தர் நம்மளுடைய நிலைமையை மாற்றி ஆளுகை செய்து ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கார். கண்டிப்பாக தேவன் உங்களை அப்படியாக ஆசீர்வதிப்பார்னு விசுவசிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட்.